வெல்கம் வியூவர்ஸ். அன்று ஆகஸ்ட் 21 சென்னை. தாயோட அன்புக்கு எதுவுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்க. அப்படிதான் சிறு வயதிலேயே தாயை இழந்த 14 வயதான சிறுமியோட வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சிறுமியோட ரொம்ப வலியான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்படி அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, போலீஸ் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரைம் வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னீடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. புதுமண தம்பதிகள் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் 40 வயதான குமார், அவங்களோட மனைவியான உமா, இவங்க 2 பேருமே தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. செங்கல்பட்டுல வாழ்ந்துட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குமாரோட ஒய்ஃபுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரி பண்ணாத முடியாத நிலைமையில இவங்க கல்யாணம் முடிஞ்சு 5 வருடத்திலேயே உடல்நிலை குறைவில்லாம இறந்து போறாங்க. இதுக்கப்புறமா அனாதையான குமார் மற்றும் குமாரோட குழந்தை எப்படி வாழ்க்கையை ரன் பண்றது அப்படின்னு தெரியாம 2 பேருமே தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தாயோட அன்பை இழந்த அந்த குழந்தைய குமார் தாய் அன்பை மறக்கிற அளவுக்கு பாசமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துட்டு வளர்த்து வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்களோ அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தாயோட ஞாபகம் வராதபடி தன்னோட பொண்ணை அரவணைப்போடு பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் தன்னோட பொண்ணையும் தன்னையும் பார்த்துக்கிறதுக்கு இரண்டாவது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கஸ்தூரி அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கஸ்தூரி அந்த குழந்தைய சரியாவே பாத்துக்கிறது இல்ல. குமார் வீட்டுல இல்லாதப்போ இந்த குழந்தைய வேலை வாங்குறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, தொல்லை பண்றது அப்படின்னு இது எல்லாமே நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா குமார் வீட்டில் இருக்க சொல்ல மட்டும் இந்த குழந்தைய அந்த கஸ்தூரி நல்லா பாத்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே அந்த சிறுமியோட வாழ்க்கையில 10 வருடங்கள் ஓடி போயிருக்கு. இப்போ அந்த சிறுமிக்கு 14 வயது ஆகியிருக்கு. இந்த நிலைமையில தான் அந்த சிறுமி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. இதை தன்னோட சித்தியான கஸ்தூரி கிட்ட சொல்லியும் இதை கண்டுக்காத கஸ்தூரி அந்த சிறுமிய வழக்கம் போல வேலை வாங்குறது, அடிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து இருக்கா. இப்படி அந்த சிறுமி தன்னோட சொந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு மூலையில படுத்திருக்க நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் குடிபோதைக்கு அடிமையான குமார் அடிக்கடி வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, தன்னோட 2வது மனைவியான கஸ்தூரி கிட்ட சண்டை போறது அப்படின்னு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த கஸ்தூரியும் இது வழக்கமா நடக்கிற விஷயம்தான் அப்படின்னு குமாரை கண்டுக்காம அப்படியே விட்டுருக்காங்க. இப்படிதான் இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு குமார் ஃபுல்லா மது அருந்திட்டு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ தான் பாசமா வளர்த்த அரவணைப்போடு பாதுகாப்பா இருக்க தன்னோட பொண்ணை தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிருக்கான்.
இப்படிதான் அன்று இரவு தன்னோட ரூம்ல இருந்து தன்னோட பொண்ணை உள்ளவா அப்படின்னு குமார் கூப்பிட்டுருக்கான். அந்த 14 வயதான சிறுமியும் அப்பா போதையில இருக்காரு, அவரு நம்ம கிட்ட ஏதோ வேலை ஒன்று சொல்லதான் கூப்பிடுறாரு அப்படின்னு நம்பி அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள போயிருக்கா. இப்படி அந்த ரூம்குள்ள வந்த சிறுமிய குமார் துன்புறுத்தி அடிச்சு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மோசமான முறையில பாலியல் தொல்லை பண்ணி ரேப் பண்ணியிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உன்னதமான அப்பா ஸ்தானத்தை இழந்த இந்த மிருகம் அடுத்த நாளும் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து தன்னோட பொண்ணை மறுபடியும் ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு அப்புறமா அந்த சிறுமி தன்னோட சித்தியான கஸ்தூரி கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கஸ்தூரியும் இதை கண்டுக்காம உங்க அப்பா சொல்ற மாதிரி செய் அப்படின்னு அந்த சிறுமிய அடிச்சிருக்கா. இப்படியே ஒரு மாதங்கள் போயிருக்கு. இந்த குடும்பம் மட்டும் இல்லாம அந்த மனித மிருகமான கஸ்தூரி அடுத்த நாள் அந்த சிறுமிக்கு ஜூஸ்ல மதுவை கலந்து அந்த குழந்தைக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டுருக்கா. இதுக்கு அப்புறமா ஃபுல் மது போதையில வந்த குமார அந்த குழந்தை சுயநினைவு இல்லாம அந்த ரூம்ல மது போதையில படுத்து இருந்திருக்கு. அந்த ரூமுக்கு தன்னோட கணவனான குமார கஸ்தூரி அனுப்பி வச்சிருக்கா. இதுக்கு அப்புறமா இந்த நரகத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு அந்த சிறுமி முடிவு பண்ணிட்டு தன்னோட வீட்டுல இருந்து வெளியே ஓடி போயிருக்கா. இப்படி வெளியே ஓடி வந்த அந்த சிறுமி சென்னையில உள்ள மெரினா கடற்கரையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிருக்கா. அப்போதான் அந்த வழியா வந்த போலீஸ் இந்த சிறுமியை பார்த்து ஏன் பாப்பா அழுறீங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சிறுமியும் தனக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தி அந்த போலீஸ் கிட்ட சொல்லாம மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருக்கா. அந்த போலீஸும் இந்த சிறுமிக்கு மனசளவுல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அதிகாரி கிட்ட கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அங்க இந்த சிறுமியோட பசியை அறிஞ்ச அந்த அதிகாரிகள் இந்த சிறுமிக்கு சாப்பாடு போட்டு அரவணைச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறமா அந்த அதிகாரிகளும் இந்த சிறுமி கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பயும் அந்த சிறுமி எதுவுமே வாய் விட்டு சொல்லாம அங்கேயும் அழ ஆரம்பிச்சிருக்கா. ஃபைனலா திருவெற்றியூர்ல இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த சிறுமிய அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மகளிர் போலீஸ் இந்த சிறுமிய பக்கத்துல வந்து உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், நீ பயப்படாத, உனக்கு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், நீ தைரியமா எங்க கிட்ட உன் மனசுல இருக்கிறது எல்லாமே தைரியமா எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு ஆதரவா பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா சிறுமி இந்த இடம் பாதுகாப்பான இடம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தனக்கு நடந்த கொடுமைய அந்த மகளிர் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. தன்னோட அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி என்ன பாலியல் கொடுமை பண்றதாகவும் இது 1 மாதங்களா தொடர்ந்தது அப்படின்னும் இதை பொறுத்துக்க முடியாம தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னும் இந்த சிறுமி அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸுமே ஒரு நிமிஷத்துல அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. இதுக்கப்புறமா விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் குமார் மற்றும் கஸ்தூரியை கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுனால எல்லா உண்மையும் குமார் கஸ்தூரி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்ப இருக்க சொசைட்டில மது போதையில தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சில ஆண்கள் இப்படி தன்னோட குடும்பத்தை நாசமாக்கிட்டு வராங்க. இந்த குடி போதையில தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தையையும் நடு ரோட்ல நிறுத்தி அவங்க வாழ்க்கையையும் அந்த குழந்தைகள் அந்த மனைவி வாழ்க்கையையும் கெடுத்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த குடியை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க டெய்லி குடிக்கிற அந்த 100 ரூபாவோ இல்ல 200 ரூபாவோ அந்த குழந்தைகள் பேர்லயும் இல்ல உங்க மனைவி பேர்லயும் ஏதாவது சேஃப்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கும் உங்களை நம்பி வந்திருக்க அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட மனித மிருகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி. See you soon.